இவங்க சொன்னதில் முக்கியமான பாயிண்ட் என்ன, நீங்கள் எல்லாம் ஒன்றா கூறுறது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் கூறுறீங்க, படிக்க ஒன்றா சேர மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. உங்கள் கூட இருந்து பார்த்து அதை சொல்கிறாங்க. அப்போ ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்னா ஜாலியாக இருறீங்க, ஒன்றா சேர்றீங்க, கத்துறீங்க, விளாட்றீங்க, ஜாலியாக இருக்கீங்க. அதை செய்யுங்க, அதே விஷயத்த படிப்புலேயும் செய்யுங்கன்றாங்க. அப்படி தானே? இப்போ இதுக்கு நேற்று நடந்த ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இன்றைக்கி ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸ், அதில் வந்து இருங்களேண்டா, இதை தாண்டா அப்போ சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஃபார்மில் இருக்கீங்க அப்படின்னு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இது மேட்ச் போடுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. இந்த மேட்சை லைவ் போடுவோம்ல, இங்கே இன்னைக்கு ஃபைனல்ஸை லைவ் போடுங்கன்னாங்க. சரி போட்டுடலாம், இங்கே வாங்க, யாருக்கு மேட்ச்சுன்னு அதை சொல்லிட்டாங்க. இந்தியா நியூசிலாந்து கேப்டன் யாருன்னு தெரிலன்னாங்க. இந்த டிராஃபிக்கு என்ன பேருன்னு கேட்டேன், அதுவும் தெரிலன்னாங்க. அப்போ என்ன தான் மேட்ச்சை பார்க்க போகிறீங்கன்னு பேன்னு நிற்கிறாங்க. விராட் கோலியா? இல்லைடா, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐயா அரசியல் இருக்காங்களான்னு தெரியல, எனக்கு என்ன தோணுதுன்னா, ரோஹித் சர்மாவை மாற்றிட்டு விஜயை கேப்டனாக போட்டோன்னு வச்சுக்க, எல்லா மேட்சும் ஜெயிச்சிடுவேன். என்ன சொல்கிறேன், விஜயை கேப்டனாக போட்டோம்னா எல்லா மேட்சும் வின் பண்ணுறோம். என்ன சொல்கிறேன், அதானே சொல்ல வரீங்க? வெரி குட்ரா. நான் சொல்கிறேன் சரிதான், என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் சேர்றாங்க. அது கூட முழுசாக தெரிஞ்சு சேர மாட்டேங்கிறாங்க. சரி, இன்றைக்கி ஒரு மேட்ச்சு பார்க்கணுன்னு சாப்பிட்ட கேட்குறோமே, என்ன மேட்ச்சு, ஏது மேட்ச்சு, அதோட விவரங்கள் என்ன, ஒன்றும் தெரில. மேட்ச் பார்க்கணும், கத்தணும், எதாவது சாப்பிட்ணும், அவ்வளோதான். வேறு ஒரு நோக்கமும் இல்லை. அப்படி தானே? என்டர்டைன்மெண்ட்டில் கூட ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லைங்கிறேன் நான். ஒரு படம் பார்க்க போனால் கூட அந்த படத்தை பற்றியெல்லாம் தெரியணும்ல.